ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ரசப்பொடி எப்படி தயார் பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடியை நம்ம வறுத்து திரித்து பவுடரெலாம் ஆக்க வேண்டாங்க, அப்படியே இடித்து வைக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி எடுத்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. 4 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லினா அதுக்கு பாதி ஜீரகமும் அதுக்கு பாதி மிளகும் எடுத்துருக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு எடுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் 3 அல்லது 4 உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். நீங்கள் மிளகை ஜாஸ்தி பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் கூட கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நான் 3 எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்பார் பொடி, குழம்பு பொடி எல்லாம் வறுத்து அரைச்சி வைப்போம் இல்லையாங்க, அந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கிறதோட நம்ம அப்பப்போ அரைக்கிறதுனாக்க ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த ரசப்பொடிக்கு நீங்கள் எதையுமே வறுக்கவே வேண்டாம், அப்படியே நம்ம இடித்து வச்சுக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்க்காமல் இதெல்லாம் இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதம்னாலும் வெளியிலேயே வச்சுக்கலாங்க, வாசம் குறையவே குறையாது. நம்ம இன்றைக்கி பூண்டு சேர்த்து தான் இடிக்க போகிறோம். ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க, வாசத்துக்கு தகுந்தாப்பில். இதில் பூண்டு தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் முதல்ல ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இந்த ரசப்பொடியை நம்ம நைஸ் பவுடராலாம் திரிக்கக்கூடாதுங்க, 1-2 தான் இருக்கும். நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம திரிச்சுக்கிடணும். இதில் நம்ம பூண்டு போட்டிருக்கிறதுனால நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி குறைன்னு ரசப்பொடி இடித்தாதாங்க ரசம் சூப்பர் வாசமாக இருக்கும். இப்போ இந்த ரசப்பொடியை வச்சு ஒரு சிம்பிளான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஹெல்த்தி மெத்தடில் நம்ம வைக்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன கப்புக்கு நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணி. நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு. இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ரசப்பொடி இடிக்கையிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்து இடிச்சிருக்கோம். இதில் சின்னதாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை. மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு பெருசாகவே இருக்க மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நுரக்கட்டுற அளவுக்கு நம்ம சூடு பண்ணால் போதும். நுரக்கட்டுற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்படி கொதிக்க ஆரம்பிக்கலையே நம்ம அணைச்சி வச்சிடலாம், அணைச்சி தாளிச்சிடலாம். வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிட்டு, ரொம்ப சிம்பிளான ரசம் தாங்க. இந்த ரசப்பொடி தயார் பண்ணி வச்சுருந்தாலே நம்ம நினச்ச நேரம் சூப்பராக அருமையாக ரசம் வச்சிடலாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.